வீட்டில் நிறையா கெட்ட வார்த்தை கற்றுக்குவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஆசிரியர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். முதல் ஒர்க் ஷாப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிளாஸ் ரூம் எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ குழந்தைங்க வந்து நம்மளை ஜாயின் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் குழந்தைங்க எதிர்கொள்வாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் அந்த சேலஞ்சஸ் எதிர்கொள்வாங்க. எப்படி ரெண்டுத்தையும் இணைச்சி அந்த லேர்னிங் அப்படிங்கிறத எப்படி என்ஜாய் பண்ணும்படி அந்த ஸ்கூல் கிளாஸ் ரூமை மாற்றலாம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ், டீச்சர்ஸ் வந்து அவங்கள மேலும் மேலும் எப்படி அவங்க திறமைகளை வளர்த்திக்கலாம், எந்த மாதிரி ஏரியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஏரியா அவங்க புதுசாக கற்றுக்கிட்டா அது வந்து மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதும் இன்னத்த ஒர்க் ஷாப்பில் பார்த்துருக்கோம். ஸோ 100லேருந்து 150 டீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப்பில் பங்கேற்றிருக்காங்க. பர்க் ஸ்கூலும் மற்றும் ப்ளே ஸ்கூல் அசோசியேஷனும் இணைந்து வழங்க ஒர்க் ஷாப் இது. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த அகாடமிக் இயரில் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ஆரம்பம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் முரளிதரன். நான் ஃபவுண்டர் ஆஃப் SRS ஃபயர் சேஃப்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பர்க் ஸ்கூலுக்கும் அண்ட் ப்ளே ஸ்கூல் அசோசியேஷனுக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து இன்றைக்கி ஃபயர் சேஃப்டியோட அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபயர் சேஃப்டி ப்ரோக்ராம், அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் வி ஆர் டூயிங் இட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமோ நீங்கள் எங்களோட டைப் பண்ணி வி கேன் டூ திஸ். எல்லா அசோசியேஷனும் நீங்கள் எங்களோட டைப் பண்ணி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி நாங்கள் வந்து ஃபயர் சேஃப்டி பிஸ்னஸ் பண்ணுறோம் அண்ட் அவேர்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம் சார். வி ஆர் செல்லிங் தட் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவேர்னஸ் கொடுக்குறோம். அண்ட் வி ஆர் கிவிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ ஃபுல் ஃபஸ்ட் எய்டோட எடுத்து கொடுக்குறோம் சார். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ப்ளே ஸ்கூல் ஓனர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து 6 வருஷமாக செயல்பட்டுட்டு வர்றோம். ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் அவ்வப்போது தேவைப்படுகின்ற பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பெக்ஸ் வளாகத்தில் ஆசிரியர்களுக்காக கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அதற்கப்புறம் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இந்த மாதிரி 2-3 தலைப்புகளில் காலையில் வந்து ஒர்க் ஷாப் நடந்தது. மதியம் வந்து ஃபயர் சேஃப்டி சம்மந்தமான பயிற்சி நடைபெற்றது. நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் சென்டர் ஹெட்ஸ் 40 பேர் இருக்காங்க. 150 ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பர்க்ஸ் பப்ளிக் ஸ்கூல் CBSEயில் இருக்கிறோம். என்னுடைய பேர் மீனாட்சி. இங்கே வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ப்ளே ஸ்கூல் அசோசியேஷன் குரூப் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூருக்கு ஒரு ஒர்க் ஷாப் டீச்சர்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபாலோடு பை ஒர்க் ஷாப் டுடே ஈவினிங் வி ஹாவ் எ டெமோ ஃபார் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் ஆல்சோ. ABC டைப் வந்து SRS என்டர்பிரைசஸ்லேருந்து எங்களுக்கு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் டெமோ வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் இங்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா எம்பவரிங் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் ஃபார் த டீச்சர்ஸ் அண்ட் அபவுட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இந்த இயர் மெயினாக பர்க் ஸ்கூலில் வந்து டாமிரா இயர்லி லேர்னிங் ப்ரோக்ராம் சென்டர்னு இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரிகார்டிங் அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் இன்ட்ரடியூசிங் ப்ரோக்ராமாகவும் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் இன்றைக்கி நாங்கள் June 1 அன்றைக்கி ஃபுல் டே செஷன் எங்கள் பர்க்ஸ் பப்ளிக் ஸ்கூலில் மல்டிபர்பஸ் ஹாலில் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நியர்லி 150 to 200 பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. மேடம், இந்த ஃபயர் சேஃப்டி இது எந்த அளவுக்கு டீச்சர்ஸ்க்கும் இந்த பேரண்ட்ஸ்க்கும்? டெஃபினெட்லி எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே இதில் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஹவு டு யூஸ் திஸ் அப்படின்றது வந்து அவங்க டெமோ மட்டும் இல்லாமல் அது கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ப்ரிகாஷனரி எந்த ப்ராப்ளமாக இருந்தால் கூட, இப்போ ரீசன்ட் நியூஸில் கூட 2 days பிஃபோர் நம்ம பார்த்துருந்தோம், ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு கேரளாவில். இம்மிடியட்டாக அந்த பர்சன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாரோ அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இதை லிஃப்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ண கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவங்க SRS என்டர்பிரைசஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டெமோ செஷன் இனியர்லி ஆல் த டீச்சர்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு சான்ஸும் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் தட்.